ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் டேட் எப்போது, உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க, வித் எந்த சிட்டியில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து போன வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எக்ஸாம் சிட்டி வந்து ஜனவரி லாஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் அந்த சிட்டி வந்து நமக்கு எத்தனாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம் டேட் வந்து நமக்கு எத்தனாம் தேதி வந்து உங்களுடைய டேட் அப்படிங்கிறத என்றைக்கு நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித் இந்த எஸ்எஸ்சியில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது போன எஸ்எஸ்சிக்கும் இந்த எஸ்எஸ்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதாவது நோட்ஸ்லேயே இப்போ டிஃப்ரெண்ட் சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டில் விட்ட உங்களுக்கான நோட்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 26/1/2025 வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சிட்டி வந்து 26ஆம் தேதி நம்மளால் பார்க்க முடியாது. உங்களுடைய டேட், எக்ஸாம் டேட் மட்டும் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இதைத்தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சிட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து டேட் வந்து இந்த டேட்டு எந்த ஷிஃப்ட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து நமக்கு வந்து டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய எக்ஸாம் சிட்டி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு 10 டேஸ்க்கு முன்ன வந்து நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸாம் சிட்டியை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸாம் சிட்டியை வந்து 10 நாளைக்கு முன்னே, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம் சிட்டி எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவே டேட் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து உங்களுடைய டேட் வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு தேதி வந்து 25. இன்றைக்கி தான் இந்த நோட்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து உங்களுடைய எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இதுவே அட்மிட் கார்டு வந்து நாங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அட்மிட் கார்டு வந்து உங்களுடைய எக்ஸாம் டேட்டுக்கு 4 டேஸ்க்கு முன்ன வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கலாம். போன வீடியோவில் நம்ம இதைத்தான் சொன்னோம். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருந்தீங்க. ஒரு நண்பர்கள் மட்டும் இந்த வீடியோ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இது வந்து நம்ம வந்து தெரியாத நண்பர்களுக்காண்டி தான் சொல்கிறோம். அட்மிட் கார்டு வந்து எப்போயுமே 4 டேஸ்க்கு முன்ன தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோ. எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 4 டேஸ்க்கு முன்ன தான் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு இத்தனை குறிசியல் டேட், உங்களுக்கான கால அவகாசம் எவ்வளோ, எக்ஸாம் டேட்டுக்கு இடையில் அந்த மந்த் எவ்வளோ மந்த் இருக்கும், வித் ரிசல்ட்டுக்கு எத்தனை மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து போன ஒரு மொதல் வீடியோலையே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்க நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து அட்மிட் கார்டு வந்து நீங்கள் 4 டேஸ்க்கு முன்ன மட்டும்தான் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அட்மிஷன் சர்டிஃபிகேட் கம் கமிஷன் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம அட்மிட் கார்டை வந்து அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் வந்து சர்டிஃபிகேட் அண்ட் கமிஷன் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷன் காப்பியை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அங்கே சென்டரில் ஒரு காப்பி வந்து நாங்கள் அட்மிட் கார்டை வந்து வாங்கி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து எப்போயுமே சாஃப்ட் காப்பி இருக்கும். நீங்கள் சேவை மையத்தில் எடுக்கிறாப்புல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 காப்பீஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி அங்கே கொடுத்தாலும் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு ஈஸியான முறையில் வந்து நீங்கள் இன்னொரு காப்பி வந்து கையில் வச்சுருக்கலாம். இல்லை என்னுடைய மொபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமை, நீங்கள் மொபைலில் வந்து லாஸ்ட் வரையும் டெலீட் ஆகாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுடைய திறமை. இந்த எக்ஸாம் சிட்டி வித் உங்களுடைய டேட் எல்லாமே பார்க்குறது வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பான முறையில் நம்ம வந்து வீடியோ போடுவோம். அதை நீங்கள் பார்த்து எப்படி நம்மளுடைய எக்ஸாம் டேட், நம்மளுடைய சிட்டியை வந்து தெரிஞ்சுக்கிட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாமை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. போன வீடியோவில் வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், அதாவது லாஸ்ட் 1 வீக்கில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்காக கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.